கிளி வினாசியோடு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. எப்படி இருக்கு அப்படி காலம் அப்படி இருக்கு. சும்மா புழுதியை கிளப்பி கொண்டு வரது பாருங்க. வேறு பஸ் சறுக்கி கொண்டு போகிறார் பாருங்க. ஓலை இப்போதைக்கு தற்காலிகமாக சுற்றி பனை ஓலை ஆலையெல்லாம் அடைச்சிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து ஒரு 50 குடும்பம் வாழ்ந்த உள்ளே வந்து பாருங்க அந்த எலி வாகனம் ஒன்று இருக்குது. அதுவும் பழைய காலத்து அந்த அதாவது கைவிடப்பட்ட எலி வாகனம். இது வந்து கொஞ்சம் ரோட்டில் பார்த்து திருத்துங்கப்பா. ஏரியா ஆக்கணும்னு சொல்லிங்கன்னா நாங்கள் விழுந்தா உங்களுக்கு வீடியோ இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்க, இங்கே வந்து பெரிய பாலவரம் மாயே இருக்குது பாருங்க. இந்த இடமே நாங்கள் வந்து தர்பூசணியை வெட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த பார்த்தா பாருங்க இந்த பூனரின் வியூ தெரியும் பாருங்க. இதுலேருந்து பார்க்க இப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாவல் மரம் தான் படர்ந்துருக்கு பாருங்க. சீட்டை கூல் பண்ணுறேன் ஏனண்டா வெயிலுக்கு ரெண்டாது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களாண்டா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரியுமா. நான் என்ன இடம்னு நான் உங்களுக்கு பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு சொல்லக்கூடாத இடம் உண்டு, சொல்லக்கூடாத மர்மமான இடம் உண்டு. அதாவது நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களாண்டா மன்னித்தலையில் நிற்கிறோம். அதாவது கௌதாரி முனைன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு பேர் வந்து அங்கே தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து கௌதாரி முனையை சுற்றி காட்ட வந்த நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மண்மேடு, அதாவது பாலை வேணும் மாதிரி கிடக்கு இந்த இடமே. அதை விட இதில் ஏன்டா அந்த பாதையெல்லாம் கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருந்தது. ஏன்டா ஃபுல்லாகவே மண் பைக்கை கொண்டு விட்டால் சறுக்கி விழுத்துது. 2-3 தடவை விழுந்து போட்டோம். அதோட நாங்கள் விழுந்து அனுப்பி வந்த நாங்கள் மண் மேடன்றதுல தான் எங்களுக்கு காயங்கள் ஏற்படையில்லை. கொஞ்சம் மீசையில் மண் ஒட்டுப்படையில் அதுதான் மீசையில் மண் ஒட்டுப்பட்டுருக்கு. இல்லை அது நல்ல வடிவான வியூ உண்டு. இங்கே வந்து ஒரு பொழுதுபடுற நேரம் வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வியூ நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். சரி, பைக்ல வராதீங்க, தயவு செய்து பைக்ல டிராக்டர்ல வாங்க. நல்ல பைக்ல ஒண்ணுல வாங்க. ஓகே, சரி நாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சங்குப்பட்டி பாலம். வாகனங்கள் போற போக்கு பாருங்க என்ன வேகமா போகுது. சங்குப்பட்டியில் வந்து இதில் வந்து கடைகள் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக கடை பூட்டினபடியே இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கௌதாரி முனைக்கு தான் போக போகிறோம். இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம். இது வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து சங்குப்பட்டி ரோட்டெல்லாம் தாண்டி வர சரியாக நிலப்பக்கத்தில் வந்து இந்த ரோட்டு பிரிக்குது. இந்த ரோட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இதில் வந்து பாருங்கள் வெளியில் வந்து போட்டெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பாதையில் தான் போக போகிறோம். சரி வாங்க போகலாம். இதில் பாருங்கள் டிமினிங் சைட்டுன்ற ஒரு போட் ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து 6-7 நாட்டு கொடி போட்டிருக்கேன் பாருங்கள். கொடின்ற படம் போட்டிருக்கேன். அதோட இதில் வந்து போட் போட்டிருக்கேன் பாருங்கள். கௌதாரி முனை சோன் உண்டு. உள்ளே வந்து சர்ச் இருக்குது. அதோட பழைய வரலாற்று தடயங்கள் எல்லாம் இருக்குது. சரி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. வந்து உள்ளே வந்து எப்படியும் குறைஞ்ச ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் உள்ளே போக வேணும். அதாவது நான் யாழ்ப்பாணத்துலேருந்து சங்குப்பட்டி வர அளவு தூரம் உள்ளே போக வேணும். ஏன்னாண்டா இது வந்து நல்ல தொங்கலில் தானே இருக்குது. இங்கே வந்து பஸ் வசதி வந்து காலம்பரம் 6 மணிக்கும் பின்னேரம் 6 மணிக்கும் தான் ஓடுமாம். இடைகளுக்கெல்லாம் ஓடாதான். அதால் கொஞ்சம் இந்த இதில் போக்குவரத்து சரியான கஷ்டம். பார்த்திங்கன்னா பஸ் ஒன்று வந்து இருக்குது. சரி வாங்க என்ன பஸ் ஒன்று பார்க்கலாம். சும்மா புழுதியை கிளப்பி கொண்டு வருது பாருங்க. வேறு பஸ் லைட் போட்டு இரவு போட்டது இரவு நேரம் தானே ஓடுறேன்னு சொன்னாங்க. பூனகரியை மட்டும் தான் போட் போட்டிருக்கிறேன். அதோட இந்த கௌதாரி முனைக்கு போட்டு வர பஸ்ஸாக தான் இருக்க வேணும்.
கணக்காடு கணக்காடு. வார வழியில் வந்து மண்ணுக்கு சறுக்கி போட்டோம். நிலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் நிலம் தான். அணிஞ்ச பாருங்க தெரியும். ஆள் பயந்து பதறி போட்டார். ரோட்டை காட்டோம் இதுக்கு சறுக்கு பண்ணிட்டுது எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு பாம்போடி தான் இப்போ வந்துடுறாங்க. சரி வாங்க நாங்கள் நடு ரோட்டெல்லாம் போவோம். நடு ரோட்டெல்லாம் போவோம். சரியான போக மாட்டோம். இதால போக முடியல ஏனென்று பார்த்தீங்கன்னா ரோட்டு கடுமையாக வைப்ரேட் பண்ணுது. போகிற வழியிலே பார்த்தீங்களா இடப்பக்கத்தில் வந்து ஒரு ஒழுங்கு ஒன்று வருகுது. அந்த ஒழுங்கைக்கெல்லாம் உள்ளே போக போகிறோம். பார்த்து பத்திரமா. இங்கே வந்து ரோட்டுகள் கொஞ்சம் சரியான மோசமாக இருக்குது. கொஞ்சம் வேலை சரியான மோசம். இதுக்குள்ளான இந்த வீடியோ எடுத்து சொன்னீங்களே கையில் வச்சு கொண்டு நண்பர்களே சேவை செய்து மோட்டார் வாகனங்களில் பெற வேண்டாம். வாரண்டா இந்த பீச்சுக்கு மட்டும் வந்துட்டு போங்க. இதுவும் சறுக்குது. இந்த ஒழுங்குகளுக்கு ஒன்றும் போட்டுறாங்க. சரி ஒரு கோயில் ஒன்று வருது. வாங்க கோயிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். பிள்ளையார் கோயில் பாருங்க. இதில் வந்து பிள்ளையார் கோயிலின் பேர் வந்து கருக்கு வாச்சி சித்தி விநாயகர் பாருங்க. வெள்ளிக்கிழமை இடத்துல வந்து பூசை நடக்குது பாருங்க கோயிலில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான இடத்துல இருக்குது பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் உயரமான இடம் பாருங்க. இந்த கோயில் ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வருவோம். கோயிலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாலை மரம் ஒன்று இருக்குது. இந்த பாலை மரம் எல்லாம் ஒரு சீசனுக்கு பாலைப்பழம் காய்க்கும். அந்த பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து விற்பினான் தெரியுமா? ரோட்டில் ஷொப்பிங் பேக்கில் கட்டி சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசான ஆக்கள் வரைக்கும் இப்படி கையில் நீட்டி கொண்டு நிற்பினான். போய்க்க வாங்கி சாப்பிட்டு விடுவாங்க. ஏன்னா இது வந்து கடையில் எல்லாம் பிரித்து அந்த பாலைப்பழங்கள் விற்க மாட்டேன், ரோட்டில் மட்டும்தான் விற்பினான். சரி வாங்க இப்படி நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்து வருவோம். இதில் பூசை நடந்துருக்கு பாருங்க. இந்த மண்ணுக்கு இறங்கி நிற்க முடியல, அப்படி கால் கொதிக்குது. என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறேன் பார்த்தீங்கன்னா சீட்டை கூல் பண்ணுறேன். ஏனண்டா வெயிலுக்கு நின்றாது பாட்டாவை கழுவுறார். சௌதாரி முனைக்கு போக மட்டும் இதுதான் எங்களுக்கு குடிநீர். கோயில் தண்ணி எடுத்துன்னு வருது. எடுத்துன்னு வாங்க. இப்போ நீங்கள் போட்டு வரதுக்குள்ள காஞ்சி திருப்பி சூடு வரையிடுமே. காணும் தண்ணி காணும். அங்கே பார்த்து எடுப்போம். இந்த பஞ்சியெல்லாம் நிறைய ஃபெயிலியர்கள் எடுத்துன்னு வாங்க போங்க. காணுங்க. அங்கே ஐயாவிட்ட போய் தண்ணி எடுத்துன்னு போவோம். பாருங்க தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் செகண்ட் கூட இல்லை. பாருங்க தண்ணி எப்படி காயுதுண்டு. டே வைக்க இப்போ பார்த்திங்களாண்டா நாங்கள் போகிற வழியில் வந்து பெரிய ஒரு மணல் மேடு ஒன்று இருக்குது. அந்த மணல் மேடை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பைக்கை அதில் விட்டுட்டு நாங்கள் இப்போ வத்தாப்பழம் கொண்டு வந்து நாங்கள் ஓட்டமலை உனக்கு வத்தாப்பழம் நான் சொல்கிறேன். என்ன பார்த்து வத்தாப்பழம் எப்படி இருக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா அங்கே ஒரு கல் கொண்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து தர்பூசணியை வெட்டி கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன தலை வெட்டுறது தெரியுமா? இந்த பைக்குண்ட இன்சூரன்ஸ் கார்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபைன் போடுவேண்ணே தெரியும். கவனம் இன்சூரன்ஸ் கார்டு ஓடுதா உடைப்போமா? வெடிக்கிறார் பாகுபலி.
இதோ பாருங்கள் பாருங்கள் சிவப்பு நிறத்தில் உள்ள பழத்தை. வெக்க நேரம் நல்லா இருக்கும். இந்த சொல்லியிருப்போம் என்ன பழம் அது? ஈச்சம்பழமோ? ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் வந்து அந்த எல்லாத்துக்கண்டி இல்லை. ஆனால் இங்கே வந்தால் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி நாங்கள் அதை வெட்டுவோம். நாங்கள் சாப்பிட்ருப்பீங்க அந்த நேரம். இந்த வேறு வந்து இன்சூரன்ஸ் கார்டெல்லாம் வெட்டுறாருல்லோ, இதுக்கு வந்து ஒரு ஃபைன் போட வேணும். ஓ, ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்க கமெண்டில். கத்தி இல்லாத இடத்தில் இதை பாவிக்கலாம். சரி காணு கட் பண்ணு. ஒரு இடத்துல இருந்துட்டோம், அந்த மண்மட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இருந்துட்டோம். இப்போ எங்களோட போன வேலை ஒரு ஐயா ஏற்றிக்கணும், வேலை ரக்கி போட்டு வரணும். ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டுனா அதில் வரும் வரைக்கும் இதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த வாட்டர்மெலனை சாப்பிட போகிறோம். அவங்களுக்கும் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இங்கால. சரி நாங்கள் அதை சாப்பிடுவோம். இந்த பக்கத்துக்கு நல்லா இருக்குது. நீங்களும் பக்க காலத்தில் வந்து இப்படியான பழங்களை வாங்கி சாப்பிடுங்க, உண்மையாக நல்லா இருக்கும். சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு காணொலி எங்களை தொடர போகிறோம். நாங்கள் போகிறத சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத கண்டு மாடு ஒன்று நிற்குது ரோட்டில் எங்களை பார்த்து கொண்டு. நாங்கள் பாருங்க, இதான் வந்து மணல் மேடு. பார்க்க பாருங்க ஒரு பெரிய ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. வாங்க ஏறி போவோம் மேலே. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஊமல் கோட்டை இல்லாமல் இருக்குது பாருங்கள். நிறைய ஊமல் கோட்டை இருக்குது. செருப்பு இல்லாமல் வேறு இல்லாத கால் சூடும், செடி ஆச்சிடும். எங்கே மற்றவரை காணல? என்ன செய்கிறீங்க? அம்மா கால் சுடுற சூடண்டா. நீங்கள் இந்த வளத்தால் ஏறினா என்ன ஏறுவீங்க? எப்படி சுடுவது கால்? இங்கே ஒரு ஏறிட்டோமா? எவ்வளோ தூரம் வேற கிடக்கு இன்னும். இப்போ நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். மேலே இருந்து பார்த்தா பாருங்க, இந்த பூனேரின் வியூ தெரியும் பாருங்க. இதுலேருந்து பார்க்க அந்த தனங்களப்பு சைட்டில் இருக்கிற அந்த இதுவும் தெரியும் பாருங்க, அந்த காற்றால தெரியுது பாருங்க இங்கேருந்து பார்க்க. அப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாவல் மரம் தான் படர்ந்துருக்கு பாருங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்துன்னு வரும் அப்படி இருக்குண்டு. ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாவல் மரம் தான் இருக்குது பாருங்க. நாவல் மரம் சும்மா படர்ந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மடல் மனுக்கு மேலே. ஹைலைட் என்னண்டா, இதுக்குள்ள வந்து இந்த இதுக்குள்ள போகலாம், உள்ளே போகலாம். ஆனால் உங்களுக்கு பயம், நாங்கள் போக மாட்டோம். பாம்பு பூச்சின்னுண்டா அப்படியான உங்களுக்கு. அதோட இல்லை பாருங்க, ஒரு ஈச்ச மரம் காய்ச்சி இருக்குது, பெரிய மரம் உண்டு. இதில் வந்து பழங்கள் ஏதாச்சும் இருக்கோண்டு. இங்கால கொஞ்சம் பழத்திருக்கு இங்கே ஆனால் எட்டாது எனக்கு. இங்கே இந்த எட்டி பார்க்க இல்லாது. எங்கடா போகிற? எங்கடா போகிற? இங்கே பாருங்க, அதுக்கு இறங்கி போகிறேன். டே சரக்கி விழுந்து ஓடுவேடா. டே இருங்க, 2 பேர் கஷ்டப்பட்டு ஏற போயினோம், கதறி ஏற போயினோம். வாங்க வாங்க வாங்க. அப்போ நாங்கள் என்ன சுடாமல் வந்து நாங்கள் செருப்பு போடணும். செருப்பு சுடுவதை அங்கே கத்துறாரு வேறுங்க. இன்னொரு ஆள் வேறுங்க கொஞ்சம் மும்முரமாக ஏறி வேறு. இப்போ கால் கொதிக்க நாங்கள் கத்தி கொண்டு தான் வந்தேன். நாங்கள் அங்கேருந்து சொல்கிறேன் சுடுவுதான் கால். ஒரு தலைப்போட தான் சொல்லும் போது எப்படி இருக்கு? அப்படி கால் அப்படி இருக்கு பாருங்க. 3 பேர் 2 நாவல் மரத்தை ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஈச்ச மரத்தை சாரி. அப்படியே இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. பெரிய ஒரு பாலைவனம் தான் இந்த இடமே. ஏறுறதை விட ரங்குறது ஈஸியாக. நமக்கு இந்த மண்ணுக்குள்ள கால் போனால் தான் எப்படி சுடுவதுன்னு தெரியும் நிலம். அப்படியே
வயசாக எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்படி நீங்கள் இந்த சௌதாரி மீன் இந்த பகுதியில் வெயில் காலத்தில் வராதீங்க. காலத்தில் நினைச்சு கூட பார்த்தாங்க. சும்மா கால் வந்து கொதிக்குது. கச்சான் வரைக்கலாம். என்ன கொதி கொதிக்க வரைக்கும் ஒரு கிலோ வச்ச கச்சான் வாங்கி வந்துருந்தீங்கண்டா, இதுக்கெல்லாம் மூடி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்தீங்கண்டா கச்சான் நல்லா வறுத்து கிடக்கும். ரங்கராசுவாமி வேற விட வேற கொஞ்சம் மூச்சு இழுத்தது. சறுக்கி சறுக்கி கொண்டு போகிறார் பாருங்க. அச்சோ பாட்டா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னாண்டா ஒரு உண்டியல் ஒன்று இருக்குது. இந்த உண்டியலுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு வைரவர் சூளம் மட்டும் வச்சிருக்கணும். அப்படியே இங்கால பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு விளக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். என்ற இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். பனை ஓலையால் மேய்ஞ்சபடி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி வாங்க அந்த கோயிலையும் போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வழியில் வந்து ஒரு வைரவர் சூளம் வச்சுக்கணும். அது இது வந்து வைரவர் கோயிலாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தோம்டா பாருங்கள் 3 வைரவர் சூளம் வச்சிருக்கணும். இங்கே வந்து பூசைகள் எல்லாம் நடைபெறுறது போல் பாருங்கள். இதில் வந்து இது அத்திவாரம் எல்லாம் எழுப்பியிருக்கணும். இது கோயில் மாதிரி பெருசாக கட்டப்போயிடும் போல். இப்போதைக்கு தற்காலிகமாக சுற்றி பனை ஓலையாலையெல்லாம் அடைச்சிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து ஒரு 50 குடும்பம் வாழ்ந்ததாக சொல்லிக்கணும். அப்போக்கு வந்து இந்த கோயில்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். இந்த யுத்தத்தால் தகர்க்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ வந்து சின்ன சின்ன கோயில்களை கட்டி வச்சிருக்கணும். இனித்தான் பார்த்தீங்கன்னா பெருசாக கட்ட போயினவன்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். இதால் வார வழியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயேசுண்ட சிறுவம் ஒன்று இருக்குது. இந்த ரோட்டால் உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து ஒரு சேர்ச் ஒன்று இருக்கோம். போய் சேர்ச்சை பார்த்து கொண்டு வருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னாண்டா அப்படி பெனங்காடு மாதிரி நிறைய பெனமரங்கள் இருக்குது பாருங்க. மழையும் பாரமாயி மேகமும் சரியாக கருமங்கள் சூழ்ந்துருக்கு பாருங்க, பார்க்கவே தெரியும். பாருங்க நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா கௌதாரி முனையில் இருக்கிற கிறிஸ்தவ ஆலயம். சரி வாங்க நாங்கள் இந்த சர்ச்சை உள்ள போய் பார்ப்போம். பாருங்கள் உள்ளே வந்து இன்னொரு அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக மாவுள் எல்லாம் பதைச்சிருக்கணும். அதோட சுற்றி அந்த ஜேசுன்ற அந்த கதையை ஒரு படமாக போட்டிருக்கணும் பாருங்கள், ஃபோட்டோவா. இந்த சர்ச்சை பார்த்துட்டு திருப்பியும் அதே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டுக்கு வந்தால் இதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பக்கம் வந்து ஒரு கோயில் ஒன்று வருது. வெள்ளப்பக்கம் ஒரு சின்ன ஒரு ரோட்டு ஒன்று போகுது. ரோட்டு இல்லை, சும்மா ஒரு பாதமாகி போகுது. அதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். வாங்க அந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். இதான் அந்த கோயில். வெளிப்பக்கக்குரிய காணையில் என்ன நடந்துன்னு தெரியல பாருங்க. வெளியில் வந்து நந்தி இருக்குது பாருங்கள். நந்தி இல்லை, அது நந்திக்கு பதிலாக ஒரு கல் வச்சிருக்கணும் பாருங்கள். இப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது இந்த கோயில் பாருங்கள்.
உள்ளே வந்து பாருங்க அந்த எலி வாகனம் ஒன்று இருக்குது. அதுவும் பழைய காலத்து அந்த அதாவது கைவிடப்பட்ட எலி வாகனம். இது வந்து இப்போ பாவனையில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டுகள் ஒன்றுமே இல்லை. இந்த கோயிலில் பூசை நடக்கிறதான்னு தெரியல. இதில் வந்து ஒரு கேலண்டர் ஒன்று இருக்குது. அதுவும் 2025ஆம் ஆண்டு கேலண்டர், 2026ஆம் ஆண்டு கேலண்டர். இங்கே வந்து பூசை நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் உண்டியல் இதில் வந்து பட்டியல் இல்லைங்களுக்கு ஒரு தைலா பட்டி ஒன்று இருக்குது. உள்ளே வந்து வேப்ப மரம் கொண்டு வளர்ந்துருக்கு பாருங்க. இது வந்து பிள்ளையார் கோயில் பாருங்க. வெளியில் வந்து பிள்ளையார்ட்ட சிலை வச்சிருக்கணும். அதோட ஜானையோட படமும் வரைஞ்சிருக்கணும். உள்ளே வந்து எலி வாகனம் இருந்ததானே. ஸோ இது பிள்ளையார் கோயிலாக தான் இருக்கணும். இதான் வந்து கோயிலின் பின்பக்கம் பாருங்க எப்படி இருக்குண்டு. கோயில் வந்து நான் வந்து அதோடு தான் பார்த்தேன். அந்த பாருங்க அந்த லைனோட பார்த்தேன். கோயிலுக்குள்ளே வந்துட்டு பெரிய இடம் இருக்குது. இதில் பார்த்தா வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயிலுக்கு கரண் வசதி எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. தொடர்ந்து வந்தோம்ண்டு பார்த்தீங்களா இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருகுது. இது வந்து கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்கிற ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளி வினாசியோட அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. சரி வாங்க சும்மா போய் உள்ளுக்க பார்த்து கொண்டு வருவோம் ஸ்கூலை. இதுதான் ஸ்கூலில் உள் பக்கம். என்னடா செய்கிறீங்கள்? செய்யுங்கள்டா தம்பியில் செய்யுங்கள்ன்ட்டு பாருங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிலை ஒன்று இருக்குது. எங்கே போனாலும் ஒரு நாய்க்குட்டி வந்து எங்களை வரவேற்கும். ஹலோ. இதான் பாருங்க ஸ்கூலோட வளாகம் அப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் போகவே வழியில் இங்கே பாருங்க. இங்கே வந்து பெரிய பாலைவனம் மாயே இருக்குது பாருங்க இந்த இடமே. அப்படியே அந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. எங்களோட வந்தாக்கள் வந்து இதில் படுத்துட்டோம் பாருங்க. நாங்கள் அங்கே கோயில் குளம் எல்லாம் போட்டு வரோம். அதில் உள்ளுக்கு வந்து குட்டி குட்டி கோயில்கள் இருக்குது. பிள்ளையார் வாகனத்துடன் கோவில் உள்ள சேர்ச் இருக்காங்க. அந்த சேர்ச்சையும் பார்த்து கொண்டு வருவோம். இங்கே வந்து ஒரு அரங்கம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பேர் போட்டுருங்க பாருங்க. அண்ணாவியார் ராஜபாட் பே அருளானந்த ஞாபகார்த்த கலையரங்கம் பாருங்க. அந்த பேர் போட்டிருக்குது. இப்படி நாங்கள் சேர்ச்சை பார்த்து கொண்டு வருவோம். அந்த சேர்ச்சுக்குள்ளே உள்ள வரவே ஒரு அமைதியாக இருக்குது பாருங்க. நான் கதைக்கிறதே எனக்கு எக்கோ பண்ணுது. அப்படியே இந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்கு அப்படியே இந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று வருது. அதாவது பழைய காலத்தில் வந்து ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ வந்து திருப்பி புனரமைச்சு கொண்டிருக்கீங்க. அதையும் பார்த்துக்கொண்டு இப்படி நாங்கள் காணொலியை தொடர போகிறோம்.
சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் மாதிரி தான் இப்போ கட்டி கொண்டிருக்கணும் பாருங்கள். இப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராவணன் மீசை வந்து உருண்டு வந்திருந்தது. இது வந்து கையில் பிடிக்கல. அது பாருங்க, இதான் வந்து ராவணன் மீசை என்று சொல்கிறது. இந்த கையில் என்ன பிடிக்கிறது, கையில் நிற்கிறதே இல்லை. பிடிச்சா இப்படித்தான் பிடிக்கணும், பிடிக்கிறதுண்டா. என்ன அதில் கையில் பிடிங்க பார்ப்போம் இருக்கா, கையில் பிடிங்க பார்ப்போம். இப்படி கையால் பற்றி பிடிச்சி காட்டுங்க பார்ப்போம். இந்த வளாகம் ஃபுல்லாகவே பாருங்க மண்ணாக தான் இருக்குது பாருங்க, மணல் மண்ணா. இதில் வந்து ஒரு குட்டி குளம் ஒன்று இருக்குது. இப்படி நாங்கள் அந்த கோயிலை இங்கே பார்த்துக்கொண்டு இதில் வந்து ஆரம்ப காலத்து கோயிலும் இருக்குது, அந்த கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். கோயில் வேலைகளும் வந்து மும்முரமாக நடந்து கொண்டு இருக்குது. உள்ள வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போவும். பாருங்க வேலை நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க உள்ள இப்படி வேலையெல்லாம் நடந்திருக்காண்டு, வயரிங் வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும். இது வந்து கோயிலோட கருவறை. இப்படியே இங்கே வந்தோம்டா, இங்கே இது வந்து உள் வீதி. நாங்கள் இப்போ நிற்கிறது இது வந்து கோயிலோட உள் வீதி. இது வந்து கருவறை. பெரிய கோயில் மாதிரி தான் கட்ட போயினா. இப்படி இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்க எல்லா கோயிலையும் வந்து இப்படி சதுர டிசைன்லாம் உள்ளே வந்து கிணறு கட்டினேன். என்ன காரணம் வந்து தெரியல, தெரிஞ்சாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து வசந்த மண்டபம் பாருங்கள், அதில் ஆக்கள் எல்லாம் இருக்கணும் பாருங்கள் அடியில். இந்த கோயில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலாக தான் கட்ட போயினோன்னு நினைக்கிறேன். கட்டினது பிறகு கும்பாபிஷேகத்துக்கு வந்து வீடியோ எடுத்து போடுவேன். அப்போ பாருங்கள் இப்படி இருக்குமெண்டு. இதுதான் வந்து இந்த ஆரம்ப காலத்து கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து படம் மாய் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், சிவனாண்டு பேர் எழுதி. இந்த கோயிலும் பழுதா போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் புனரமைச்சிருக்கணும். சின்ன இது உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த கோயிலில் வரலாறு வந்து அதில் போட்டிருக்கணும். சரி வாங்க அதை போய் பார்த்து கொண்டு வருவோம் இந்த மாதிரி வரலாறுண்டு. இது பாருங்க, அந்த ஆரம்ப காலத்து கோயில் என்ன மாதிரி டிசைனில் இருந்துட்டு போட்டிருக்கணும். உள்ளே வந்து இந்த சிவனண்டல் ஆடி இருந்தது. இதில் வந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்திருக்கு பாருங்க, இதில் போட்டிருக்கணும். இந்த கோயில் வந்து ஒரு முக்கால்வாசி சேதமான நிலைமையில இருந்திருக்கு பாருங்க. இதில் போட்டிருக்கேன் பாருங்க, புனர் நிர்மாணத்திற்கு முன்னாண்டு போட்டிருக்கணும். இந்த கோயிலை பாருங்கள், இப்போ கொஞ்சம் புனர்நிர்மாணம் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் கோயிலை கொஞ்சம். எப்படி இது கட்டி ஃபுல்லாக முடியும். இதுவும் ஒரு வடிவான கோயில் மாதிரி இருக்கும். அந்த கோயில் நான் வந்து இங்கால பெரிய கோயிலாக கட்ட போயினேன். அப்படி இந்த கோயிலோட வரலாறு போட்டிருக்கேன் பார்ப்போம்.
மன்னித்தலை சிவன் கோயில். கோயிலுக்கான வரலாறு இதில் போட்டிருக்குன்னு பாருங்கள். மன்னித்தலை சிவன் கோயிலுக்கான வரலாறு இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ள முடியும். கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று எழுதி போட்டிருக்கணும் பாருங்க. சோறு போடுற கடலில் வந்து குப்பை போடலாமான்னு போட்டிருக்கணும் பாருங்க. அதை குப்பை தொட்டியில் போடுங்க. இந்த வரலாறு வந்து அம்மாவுக்கு தெரியுமா? அம்மாட்ட தான் கேட்க வந்து நாங்கள் இதை என்ன செய்ய போறீர்கள்? இப்ப கொழுவ போறீர்கள். கொழுவி போட்டு அங்க வந்து என்னத்தை சொல்றீங்க? வணக்கம். வணக்கம். என்ன பேர் அம்மாட? அம்மாட கரராசசிங்கன் ராஜலட்சுமி. நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஊருன்ற பேர் என்ன? மன்னித்தலை. மன்னத்தில் எவ்வளோ காலம் இருக்கிறீங்களா இங்கே? பிரபு வளப்பே இங்கதான். இங்கதான். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு சிவன் கோயில் இருக்கு தானே? ஓ. இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய வரலாறுகள்லாம் சொல்லினோம். ஓ. அனுபவ ரீதியாக நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலை பார்த்துன்னு வந்திருக்கிறீங்களா? ஓ. பார்த்து உங்களுக்கு இந்த கோயில் தொடர்பான இந்த விஷயங்கள் தெரியும்? எனக்கு பெருசா என்ன தெரியும். நான் எனக்கு ஒரு 7 வயசுல நான் இந்த எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அந்த சிவன் கோயில் இருக்குது. அது அப்ப சிவன் அண்டு தெரியாது. சிவன் அண்டு தெரியாது ஐயா. பிள்ளையார் கோயில் பக்கத்துல நாங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சு எங்களுடைய அப்பா தான் நான் ஆதரிச்சன்னு வந்தவர். அதுக்கு பிற்பாடு இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு இடப்பட்ட காலத்தில் அந்த சிவன் கோயிலாண்டு ஆராய்ச்சியின் மூலம் சிவன் கோயிலாண்டு கண்டெடுக்கப்பட்டு இப்போ வேலை நடக்குது. வேறு என்னத்தை நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் உங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த கோயில் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த சிலைகள் எல்லாம் இருந்தது? சிலைகள் எல்லாம் இருந்தது, விக்கிரம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ எங்கே? அதெல்லாம் இப்போ இவ்வளோ காலத்துக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு 10, 12, 11 வயதுல எல்லாம் இருந்தது. பின்ன இந்த வெளியால் உள்ளுக்கு என்ன இருந்ததோ தெரியாது, வெளிப்புறத்தில். ஆனால் உள்ளுக்கு சிவலிங்கம் வண்டி இல்லை. உங்களுக்கு சிவனாண்டியே அடையாளப்படுத்தலாம் போச்சுது தெரியாது. இப்போ காடுகளாக இருந்ததோ இல்லை பத்தியாலோ இந்த வேப்பங் சருகு என்ன கருக்கு வாச்சி அப்படி இப்படி எல்லாம் முளைச்சி மூடி கிடந்தது. ஊராக்கள் கண்டுபிடிக்க இல்லை சிவன் கோயிலாண்டு. இப்போ புஷ்பரட்டு ஆராய்ச்சியில் தான் அவர் தான் சொல்றீங்க. ஆராய்ச்சியில தான் இதாண்டு கண்டுபிடிக்கும். அம்மாக்கள் அம்மம்மாக்கள் அவை இருந்த காலத்திலும் சிவனண்டு இல்லை, பிள்ளையாரண்டு தான் நாங்கள் வந்து வணங்கினது. கோயில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இல்லை 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 அவை தானே அப்படியே இப்படி எல்லாம் அப்படித்தான் இடப்பட்ட காலத்தில் தானே தெரிஞ்சது. அப்போ அப்படித்தான் இருந்தது, விக்கிரமங்கள் இருந்தது. பழைய காலத்து தட்டுகள் தாம்பாளங்கள் வேலுகள் எல்லாம் புற வீதியாக தான் இருந்தது. உள்ளுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளுக்கெல்லாம் மண் மூடிட்டுது. கல்லுகள் எல்லாம் நல்ல மாதிரி இருந்தால் பிறகு இந்த போர் காலத்தோடு தான் அந்த செல்லடிச்சு கொண்டு கொடுத்து தான் எல்லாம் இடிஞ்சு கொட்டுண்டது. அப்படி இருந்தும் கோபுரம் கொஞ்சம் இருந்தது. கோபுரத்தை இப்போ இடப்பட்ட காலத்தில் நாங்கள் பிறகு போட்டு பாதுகாத்தது. பிறகு இப்போ இந்த அரசாங்கம் கட்ட வேணுமென்று இடித்து விலை இருந்த போலே செய்து கொண்டு வராங்க. அதுவும் ஒருமிக்க இடிக்க இல்லை. அந்த சிவரெல்லாம் இருக்குதானே, பார்த்தனீங்களானே, கல்லெல்லாம் இருக்குது, செங்கல் கட்டிடங்கள் இருக்குதானே. இப்போ சீமெந்தால கட்டினோம், அந்த நிறம் சுண்ணாம்பும் சர்க்கரையும் அதாலும் தாலும் கட்டினாண்டு தானே சொன்ன முருகா கல் வச்சு. கோயில் வந்து இப்போ யாரால கட்டப்படுது? கோயில் யாரால கட்டப்படுது? ஊராக்களாலையோ? இல்லை 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 வெளி வேறையா அந்த கோயில் அரசாங்கம் தனியா இது தனியார் நிறுவனமாக கட்டுறார் ஒரு ஆள். இந்த பெரிய கோயில் அந்த கோயிலாக அது அங்கால கட்டுப்படுது, அது அரசாங்கம் தாங்கள் அது இதெல்லாம்மா அங்காலே அதுவும் கட்டி அது இது தனியாக ஆட்கள். கோயில இப்போ கட்டுப்படுறது 2 இப்போ உண்டாங்க துப்புரவாக்கி விட்டு இருக்கு. அந்த சின்ன கிணத்துக்கு முன்னால காண இல்லையா? 2 சிவன் அடையாளம் தான். 2 சிவன் நடுவே நாங்கள் ஒரு பிள்ளையாரை வச்சு கும்பிடுறோம். பெரிய கோயிலாக கட்டினோம். பெரிய கோயிலாக கட்டினோம். இது தவிர வேற சிவன் கோயில் ஏதாவது இருந்தது? இல்லை 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 ஒரே ஒரு சிவன் கோயில், ஒரே ஒரு சிவன் கோயில் மட்டும் கவுதானுமே. அதுக்குள்ள என்னடா தம்பி புள்ளியா கோயிலோ? இப்போ இவைய கட்டுறது புள்ளியா கோயிலோ? எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு அடுத்த கிராமத்துக்கு இதை சுற்றி வேறு என்னென்ன கோயில்கள் முதல் இருந்த உங்களோட காலத்தில்? எங்களோட காலத்தில் இது ஒன்று தான் இருந்தது. எங்களோட அவங்க தூரம் இது கனதூரம் போகணுமா, அங்கே அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அம்மன் கோயில், ஐயனா கோயில், புத்துவைரவன் கோயில் அங்கேயும் இருக்குது. அங்கே எல்லாம் பாரம்பரியமாக. இப்போ பங்கினி வேள்வி முடிஞ்சுது, அம்மன் கோயில் அதுவும் சும்மா கட்டித்தான் செய்யறோம். பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தேன்னு சொன்னீங்களா? ஓ எங்க அது பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னீங்க. இங்கேயோ
ஓ இப்போ அதுக்கு பூஜை செய்கிறதா விளக்கு வைக்கிறதா அதெல்லாம் இந்த கிராமிய கிராமியா இது இல்லையா அதுக்குள்ளே லிங்கம் ஒன்று இருந்தாதான் இந்த சிவன் மாதிரி ஒன்று இருந்தாதான் அதை நாங்கள் இந்த வெளிக்கிட்டு போன காலத்தில் போயிட்டு வர அதை காண இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களோட மன திருப்திக்காக ஒரு கல்லை எடுத்து வச்சு இதுதான் பிள்ளையார்ன்ட்டு பூஜை செய்கிறோம். அதில் ஒரு கோயில் ஒன்று இருந்தது. அதில் ஒரு கோயில் இருந்தது. சிவன் கோயில் இந்த சாமான்கள் அதெல்லாம் அதுகள் ஒன்றுமே இந்த கோயில் எத்தனை வருடம் பழமையான கோயில்? அது 300 காலத்துக்கு மேற்பட்டாண்டு மேற்பட்டாண்டு சொல்லுகிறேன். இனி காணும் இனி என்னால் ஒன்றும் செய்யல கலைக்குது. என்ன ரோட் இது? கொஞ்சம் பார்த்து போ. எதுக்கால போவ? இந்த சைடு போவேன். வேலை பக்கம் எடுத்து இதுக்கு விட்டா வழியில் வேற இல்லை தெரியுமா? இதெல்லாம் ஆட்டோக்குள்ளெல்லாம் ஒன்று இல்லை கட்ட அதான் தள்ளித்தான் தள்ளி கொண்டு போகணும். இது வரைக்கும் தள்ளி கொண்டு தான் ஏற்றணும். பார்த்து அப்போதையும் ஒருக்கா விழுந்த நாங்கள் இது 2வது தரம்புல வைக்க போண்டோம். சரி இந்த கொஞ்சம் ரோட்டெல்லாம் பார்த்து திருத்துங்கப்பா. ஏரியா ஆட்டோன்னு சொல்லிங்க நாங்கள் விழுந்தா உங்களுக்கு வீடியோ இல்லாமல் போயிடும். ஓஹோ அச்சா அம்மா வீடியோ பார்த்து பார்த்து கியர் குறைச்சி நாங்கள் நாங்கள் வந்துட்டோம் கௌதாரி முனை கிட்ட. ஆனால் ஒருத்தர் இங்கே வாரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. ஒருத்தரும் வந்துடாதேங்கோ டேஞ்சர். 7 கட்டத்தில் நீங்கள் நிற்கிற முடியல. சிக்கலான பயணத்துடன் வந்தோம். இங்கே வாரதுன்னா நீங்கள் டிராக்டர் பிடிச்சி தான் வேற வேணும். நல்ல ஹெவி வெஹிக்கிள் வேற வேணும். வேற கஷ்டம். மண் நம்பி வேறு அந்த ஹெலிகாப்டர் தாங்கிறதுக்கு ஏஜெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அம்மா ஐயோ 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 அம்மா. சரி நாங்கள் கௌதாரி முனை தொங்கலுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க போட் ஒன்று போகுது பாருங்க. ஒரு கோபுரம் இருக்கு. இது நில அள வீட்டு கோபுரம்னு சொல்லி அதில் போட்டில் போட்டிருக்கு. சரி வாங்க போய் என்ன போட்டுன்ட்டு பார்ப்போம். என்ன போட்டிருக்கீங்க கோபுரத்தின் பேர் பார்த்தீங்கன்னா நில அள வீட்டு கோபுரம் போட்டிருக்கேன். கல்முனை நில அள வீட்டு கோபுரம். இது பாருங்க இந்த கோபுரத்தின் வரலாறுலாம் போட்டிருக்கணும். அதை விட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரியும் பாருங்க. இதோ யாழ்ப்பாணம் தெரிகிறது. யாழ்ப்பாணம் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி தெரியுது பாருங்க. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜெட்டி ஒன்று இருக்குது. இதில் பெருசாக போட் பயணங்கள் ஒன்று இல்லை. இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி என்றால் ஆர்மி நேவி மட்டும்தான் இதில் போய் கொள்ள இயலும். மற்றும்படி மக்கள் போகிறதுக்கு உகந்ததில்லை. சரி இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். மறக்காமல் வீடியோக்கு வரார்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் மழை பெய்ய போது போல் அங்கே பார்த்தீங்கன்னா கருமுகில் இல்லாமல் இருக்குது பாருங்கள் மேலே.